ஞானஸ்நானம், ஞானஸ்நானம் பெற்றவனுக்குத்தான் திருவிருந்து. இதுதான் தேவனுடைய அந்த ஒழுங்குமுறை. இன்றைக்கு அன்பானவர்களே, பல காரியங்கள், அதாவது எப்படி சொல்றாங்க, அவர் ஞானஸ்நானம் எடுத்தாரா, இவர் ஞானஸ்நானம் எடுத்தாரா, கல்லன் எடுத்தானா, அது தேவையில்லை. அவன் மரிக்கும் கல்லன், வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிற கல்லர்கள் வேண்டாம். தேவனுடைய அந்த ஒழுங்கு, மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், அடுத்து கர்த்தருடைய பந்தி. அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய வரங்கள். இன்றைக்கு திருச்சபையின் இன்னொரு தோல்வி என்னவென்றால், ஒரு நிலையிலே நாம் அதை நிறுத்தி விடுகிறோம். ஒரு திருப்தி, சாட்சி கூட பாருங்களேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், அவ்வளவுதான். அடுத்த ஒரு கட்டத்துக்கு மக்கள் போவதில்லை. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை 1 கொரிந்தியர் 12:1, அடுத்த கட்டம் ஆவிக்குரிய வரங்கள். இதுதான்